ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். 234 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். 11 மணியிலிருந்து முன்னணி நிலவரம் தெரியப்படும் என தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் அடுத்த 2வது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி தொகுதியில் வன்முறை ஏற்பட வாய்ப்பு, தாவேகா ஆதரவு வேட்பாளர் புகார். எடப்பாடி தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் அருண்குமாரின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. 3வது நியூஸ், தமிழகத்தில் வாக்கு எண்ணும் 62 மையங்களிலும் தடையில்லா மின்சார விநியோகம். தமிழகத்தில் குறைஞ்சபட்சம் தேவையை 18,000 மெகாவாட்டாக உள்ளது என்று மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. அடுத்த நியூஸ், 3வது நியூஸுக்கு போகலாம். ஆட்சியை கைப்பற்ற போவது யார்? மக்கள் தீர்ப்பு என்ன? இன்று வாக்கு எண்ணிக்கை திங்கட்கிழமை. அடுத்து, திருச்செந்தூர் கோவில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். கோடை விடுமுறையை ஒட்டி கடந்த 2 வாரமாக திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. லாரியில் கடத்து வந்த ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள குட்கா பறிமுதல். சாத்தான்குளம் போலீஸ் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் முத்துராஜா மற்றும் சாத்தான்குளம் போலீசார் இணைந்து ரோந்து சென்றனர். அடுத்த நியூஸ், மு க ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக நாளை தேர்ந்தெடுக்கப்படுவார். டிகேஎஸ் இளங்கோவன். தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் பாஜகவை ஏற்க மாட்டார்கள் என்று டிகேஎஸ் இளங்கோவன் கூறினார். என்ன சார் திமுக சார், நீங்கள் எப்போ பார்த்தாலுமே பாஜக ஹிந்தி திணிப்பு, பாஜக மக்களை ஏற்க மாட்டாங்க, என்ன இது உங்களுக்கு வேறு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை பாஜகவை பற்றி. அவங்க எந்த ஒரு நல்ல திட்டமும் கொண்டு வரல. அந்த மாதிரியான திட்டங்கள் மூலிமா டெக்னிக்கலாக போய் அட்டாக் பண்ணணும்ல. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பாஜக மக்கள் ஏற்க மாட்டாங்க, ஹிந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, இந்த மாதிரியான முட்டாள்தனமான செயல்களையே இன்னும் ஈடுபட்டுருக்கீங்களே சார். கொஞ்சம் மாற்றி ட்ரெண்டுக்கு வாங்க. இதெல்லாம் அந்த காலத்துலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. காங்கிரஸை வந்து ஹிந்தியை வந்து திணிச்சு அடித்து கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க. அப்போயே தமிழக மக்கள் அசரில். நீங்கள் வந்து பாஜக வச்சு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க. அவங்களாச்சும் ஸ்கூல் காலேஜஸில் தான் மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, மும்மொழி கொள்கையை உருவாக்குறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து முளையிலேயே கிளற பயிர் மாதிரி இப்போ வந்து முட்டாள்தனமாக இன்னுமே அதே பேசிகிட்டு இருக்கீங்க. வாங்க புதுசாக கண்டுபிடிச்சி வாங்க டிவிக்கு. டிகேஎஸ் இளங்கோவன் சார். ஓகே, நம்ம யூஸுக்கு போவோம். கண்டெய்னர் லாரி மீது ஆம்னி பஸ் மோதி விபத்து, 15க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். கரூரில் இருந்து சென்னை நோக்கி ஒரு ஆம்னி பஸ் சென்று கொண்டிருந்தது. கிருஷ்ணகிரி பனைமரத்தில் இருந்து தவறி விழுந்த மாணவன் சாவு. மாணவன் பனைமரத்தில் நுங்கு வெட்ட ஏறிய போது தவறி கீழே விழுந்தார். நகைக்கடையில் கொள்ளை, தடுக்க முயன்ற ஊழியர்கள் மீது துப்பாக்கிச் சூடு. தெலுங்கானாவில் பரபரப்பு, கொள்ளையர்களை தடுக்க முயன்ற ஊழியர்கள் 4 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. திருச்செந்தூர் அருகே மினி சரக்கு வாகனத்தை திருடிச் சென்ற சிறுவன் மடக்கி பிடித்த போலீசார். திருடு போன சில மணி நேரங்களிலேயே வாகனத்தை மீட்ட போலீசார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். தமிழகத்தில் தொடர்ந்து உக்கிரம் காட்டும் வெயில். அதிகபட்சமாக 108.86 டிகிரி அங்கு பதிவாகி இருந்தது. இதேபோல் 100 டிகிரியை கடந்து 13 மாவட்டங்களில் வெப்பம் பதிவாகியுள்ளது. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.